தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 17 முதல் 29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் மகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 21ஆம் வாரம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்று நாம் புனித திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை பற்றிய நினைவு கூறக்கூடிய நாளாக நாம் கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைய நாளில் திருமுழுக்கு யோவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் எப்படி அந்த காலத்தில் மக்களுக்கெல்லாம் பாவ சங்கீதனை கொடுத்து திருமுழுக்கு கொடுத்துட்டு இருந்தார். என்ன பாவ சங்கீதனமா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணாங்களா, மக்கள்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு யோவான்ட்டு என்ன வாங்கினாங்க, திருமுழுக்கு வாங்கினாங்க. பாவங்களை அறிக்கையிட்டு தான் திருமுழுக்கு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், குட்டி குழந்தையாக இருக்கும்போதே திருமுழுக்கு வாங்கிடுறோம். பிறந்த 1 வாரம் 2 வாரத்தில் என்ன பண்ணிடுறோம், 2 வாரம் இல்லை, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், திருமுழுக்கு வாங்கிடுறோம். ஆனால் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய பாவங்களெல்லாம் மக்கள் அறிக்கையிட்டு, அப்பா நான் இந்த பாவம் செஞ்சேன் அந்த பாவம் செஞ்சேன்னு அறிக்கையிட்டு திருமுழுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு பெற்றாங்க. நம்ம ஏசப்பாவே நான் யார்கிட்ட திருமுழுக்கு வாங்கினது, நம்ம திருமுழுக்கு யோவான்கிட்ட வாங்கினார். பட் அவர் வாங்கவே தேவையில்லை, ஏன்னா அவர் பாவம் இல்லாமல் உற்பவித்தவர். பட் இருந்தாலும் அவர் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு, திருமுழுக்கு யோவான்கிட்ட வாங்குறாரு. அப்படி வாங்கும்போது தூய ஆவியானவர் வராரு பாருங்க. அதுதான் நம்ம அடிக்கடி பாட்டில் பாடுவோம் இல்லையா, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே, வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். ஸோ இந்த பாட்டு நம்ம பாடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் நம்ம திருமுழுக்கு யோவானும் தான். அவரும் அந்த பாட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்தவர் நம்ம திருமுழுக்கு யோவான். ஏன்னா இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்த போது அந்த அனுபவம் கிடைக்கப்பட்டது.
ஓகேங்களா? அதே அனுபவம் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம வேண்டுறோம். ஏன்னா செம்ம சர்ப்ரைஸாக இருக்கும் அதெல்லாம். வானம் திறந்து வெண்புறா போல் இறங்கி வந்து என்னை அன்பார்ந்த மைந்தர் இவரேன்னு சொல்கிற அளவுக்கு பாருங்களேன். ஸோ அப்படிப்பட்ட அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமுழுக்கு யோவான்போது உங்களுக்கே தெரியும், அவர் குட்டி குழந்தையா அவங்க அம்மா எலிசபெத்தோட வயிற்றில் இருக்கும்போதே நம்ம அன்னை மரியாள் போய் சந்திச்சிருக்காங்க. அப்பயே வயிற்றில் இருந்த 2 பேருமே சந்திச்சுக்கிட்டாங்க. ஏசப்பாவும் நம்ம திருமுழுக்கு யோவானும் சந்திச்சுக்கிட்டாங்க பாருங்கள். அது இல்லாமல் திருமுழுக்கு யோவான் யார்? இயேசு வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது இந்த மாதிரி ஒரு மீட்பர் பிறக்க போகிறாரா, எல்லாம் ஆயத்தமாயிருங்கள், வழியை செம்மையாக்குபவர் அவர். ஓகேங்களா? எப்படிப்பட்ட ஆள் நம்ம திருமுழுக்கு யோவான் பாருங்கள். அதுவும் பாருங்கள், பைபிளில் இவரை தூயவர்னு சொல்கிறாங்க. நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் அப்படின்ட்டாங்க. ஸோ பைபிளில் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்போது இவர் அவ்வளவு நல்லவர். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் நினைக்கலாம், என்னடா அப்படிப்பட்ட நல்லவரே கொண்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். கொண்டுட்டாங்க தான். பட் கடவுள் நினச்சாலும் இயேசு நினச்சாலும் என்ன பண்ணியிருக்கலாம், மீண்டும் உயிர்ப்பித்திருக்கலாம். பட் இது ஒரு அடையாளம். ஏன்னா இது ஒரு அடையாளம். என்னென்ன அடையாளத்தில் இதில் நடக்குது பாருங்கள். நம்பர் 1, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய வந்து தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாத குழந்தை. ஏதாவது கேளுன்னு சொன்னால் கூட அதுக்கு தெரியல, எதை கேட்குன்னு தெரியல. அது அவங்க அம்மாட்ட தான் கேட்குது. ஸோ அவங்க அம்மா வந்து சரியாக என்ன பண்ணியிருக்கணும், வழிகாட்டியிருக்கணும். அதே போல் தான் இக்காலத்திலும் ஒரு குழந்தைக்கு ஏதாவது தெரியலனா அவங்க அம்மாட்ட கேட்குது. அவங்க அம்மா என்ன பண்ணணும், சரியாக வழிகாட்டணும். பெற்றோர்களே சரியாக வழிகாட்டலைன்னா அந்த பெண் என்ன ஆகும், அந்த குழந்தை பெண்ணோ ஆணோ தவறான வழியில் தான் போகும். ஸோ சரியாக வழிகாட்டுங்க. ஓகேங்களா? அதெல்லாம் இந்த இந்த நற்செய்தி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னது, ஒரு மது போதையில் ஒரு பெரிய களி ஆட்டத்தின் போது அரசன் என்ன கொடுக்குறான், வாக்கு கொடுக்குறான், என்ன ஆனாலும் கேளுன்ட்டு. ஓகேங்களா? இது வரைக்கும் திருமுழுக்கு யோவானை பொத்தி பாதுகாத்ததே அவன் தான். கடைசியில் அவனே வெட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நாம் பல விஷயங்களை பொத்தி பாதுகாத்துருப்போம். ஆனால் நம்முடைய ஒரு சில உலக மாயையினால் நம்முடைய தேவையில்லாத வார்த்தைகளை வெளியில் விடுறதுனால அது எவ்வளோ பெரிய இன்னலுக்கு உள்ளாகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்டு 3வது, நம்ம ரொம்ப நல்லவனாக இருந்தோம்னா இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமுழுக்கு யோவான் பாருங்கள், அவன் எவ்வளோ பெரிய அரசன், அவனை எதிர்த்து போய் சொல்கிறாரு பாருங்க, டேய் நீ உன் தம்பியோட ஒய்ஃபை நீ உன் சகோதரனுடைய பொண்டாட்டியை வந்து நீ மனைவியை வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் சொல்கிறாரு பாருங்கள். ஒரு அரசனையும் எதிர்த்து போய் பேசுகிறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இறைவாக்கினராக இருந்திருப்பார்னு நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு நேர்மையானவனாக இருக்கணும், குழந்தைகளை நல்ல வழி நடத்தவர்களாக இருக்கணும். தேவையில்லாத வாக்கு கொடுக்கறதோ இல்லை களி ஆட்டத்தில் தன்னை மறந்த மறதி நிலையில் தவறான காரியங்களில் செயல்படுறதோ கூடாது. அதெல்லாமே இந்த நற்செய்தி மூலமாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்லது செய்கிறதுனால, அதாவது கடவுளின் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நல்லது செய்கிறதுனால நம்ம உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தால் கூட என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். அதனால் ஒன்றும் குறைபட போவது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த நற்செய்தி மூலமாக நம்ம இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகுது. பட் இது கருத்து கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏசப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி திருமுழுக்கு யோவான் இறந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்கன்னு கூட கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சீடர்கள்ட்ட கேட்பார் இல்லையா, இவர் என்னை யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ என்ன சொல்லுவாங்க, சிலர் உண்மை திருமுழுக்கு யோவான் எனவும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா. ஸோ திருமுழுக்கு யோவான் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஏசப்பா செய்கிற விஷயங்களை பார்த்து, டேய் இவர் ஒருவேளை செத்து போன திருமுழுக்கு யோவான் உயிரோடு வந்துட்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க திருமுழுக்கு யோவானை. ஓகேங்களா? அண்டு அவருடைய பாடுகளையும் நம்ம இந்த தடவை நினைவு கூறணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு பாடுபட்டிருந்தார். கடவுளின் பொருட்டு பாடுபட்டனால தான், நேர்மையின் பொருட்டு பாடுபட்டிருக்கிறனால தான் அவர் இப்போ என்ன ஆயிருக்காரு, புனிதராக இருக்கார், மிகப்பெரிய ஆளாக இருக்கார். இயேசுக்கு இருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து மரித்தவர். ஓகேங்களா? மறைசாட்சியாக வாழ்ந்தவர். ஸோ அப்படிப்பட்ட திருமுழுக்கு யோவான் மூலமாக நாமளும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம். மேலும் சில விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.